ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு அரிசி கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அரிசி கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிற மாவு சத்தை நம்ம குறைச்சிட்டு புரோத சத்தும் நார் சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் நான் கம்பு தான் எடுத்திருக்கேன். கம்புல அதிகப்படியான அயன் இருக்கு. இதனால அனீமிக்கா இருக்கிறவங்க கம்பை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் உற்பத்தி அதிகமாகும். கம்பு டைஜஷனுக்காக இருக்கட்டும், நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து. உளுந்து தோலோடவே இது போல் கருப்பு உளுந்தா நம்ம எடுத்திருக்கும் போது இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோலும் சேர்த்துறனால அதிகப்படியான ஃபைபர், அயன், மெக்னீஷியம் இருக்கும். இது கூட 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கோம். பாசி பருப்பு எதுக்காக சேர்த்துறோம்னா கம்பு இட்லி நம்ம செய்யும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பாசி பருப்பில் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் கிடைக்கும், டயட்ரி ஃபைபர் கிடைக்கும், பொட்டாசியம், மெக்னீஷியம் கிடைக்கும். இது கூட 1/4 டம்ளர் பச்சை பயிறு. நான் பச்சை பயிறு செய்கிற ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். டயட் இருக்கும்போது பச்சை பயிறு சேர்த்துனோம்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கிறது போல் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். 3லிருந்து 4 முறை இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தானியங்களோட நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ தண்ணி சேர்த்தி நான் 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. நமக்கு டவுட்டாக இருந்தால் கம்பு, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம இது போல் விரல் வச்சு அமுத்தி பார்த்தோம்னா நல்லா ஈஸியாக உடையணும். அந்த மாதிரி இருக்கணும். இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்த வேண்டாம். மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு ஹெல்தியான சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, காரத்துக்காக 3 வரமிளகா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே முறுமுறுன்னு வறுத்து எடுத்துட்டு ஒரு 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். லைட்டாக பிங்க் ஆகும்போதே ஒரு நார்மல் சைஸ் முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துடணும். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே அது கூடவே முள்ளங்கியும் சேர்த்தி வதங்கி வரணும். இதை அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இதை ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுட்டு இதில் நான் தேவையான அளவுக்கு இந்து உப்பும் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்தக்கூடாது. நல்லா கலந்துட்டு பாருங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை விட தண்ணியாக இருந்துச்சுனாலும் இட்லி ஒழுங்காக வராது. அதனால நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தலை. இட்லி பிளேட்டோட குழியில் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சமாக எண்ணெய் இது போல் கோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குழியோடையும் 3/4 அளவுக்கு மட்டும் நான் இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். அரிசி சேர்த்தாம தான் நம்ம இந்த மாவை ரெடி பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு இட்லியை நல்லா வேக வச்சுட்டு ஒரு 50% ஆற விட்டுறலாம். இந்த டைம்குள்ளே வெங்காயம், முள்ளங்கி இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஏன்னா கருவேப்பிலை
கொத்தமல்லி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தக்காளி செய்யும்போது கொஞ்சம் கூடவே வதக்கி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இதையுமே நம்ம சாப்பிட்டுக்குவோம். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு அரைச்ச கொத்தமல்லியும் நான் நீட்டாக வாஷ் பண்ணிட்டு நான் போட்டிருக்கேன். கொத்தமல்லி வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விடும்போது நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா முழுமையாக ஆறி வந்திருக்கு. இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இந்த தண்ணி சேர்த்துற கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். ஆனால் முள்ளங்கி சட்னி பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இது போல் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இட்லியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லியும் பார்த்தோம்னா நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி சேர்த்தாமலேயே நல்லா பர்ஃபெக்டாக இட்லி ரெடி ஆயிருக்கு. பாசி பருப்புலாம் சேர்த்திருக்கிறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இந்த இட்லி பொறுத்த வரைக்கும் ஒரு வேளைக்கு 1 இல்லை 2 சாப்பிட்டோம்னாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. டயட் இருக்கும்போது இது போல் நம்மளோட பாரம்பரியமான உணவு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு குறைபாடும் வராது. அதாவது விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, அனீமிக்காக இருக்கிறது இது போல் எதுவும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.